கோவை சாய்பாபா காலனியில் மருத்துவர்களின் வீட்டில் தேசிய புலனாய்வு அமைப்பு சோதனை. பெங்களூரு குண்டுவெடிப்பு தொடர்பாக ஆய்வு நடைபெறுவதாக தகவல். ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் பாஜகவின் எஸ்.ஆர். சேகர், கேசவ விநாயகத்திற்கு சிபிசிஐடி சம்மன். இன்று ஆஜராக நோட்டீஸ் வழங்கப்பட்ட நிலையில் தேர்தல் பணிகள் காரணமாக அவகாசம் வழங்க இருவரும் கோரிக்கை. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதாகி சிறையில் உள்ள ஜாஃபர் சாதிக்கின் சகோதரருக்கு அமலாக்கத்துறை சம்மன். சென்னையில் உள்ள அலுவலகத்தில் இன்று ஆஜராக நோட்டீஸ். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் வியாபாரியை தாக்கி 75 சவரன் தங்க நகை வெளிவரி. கத்தியை காட்டி மிரட்டி 7 கிலோ வெள்ளியையும் பறித்து சென்றவர்களை தேடும் காவல்துறை. கொடைக்கானலில் இன்று நடைபெறவிருந்த படகு போட்டி வரக்கூடிய 25ஆம் தேதிக்கு மாற்றம். தொடர் மழையை அடுத்து முடிவு. சென்னை ஐஐடியில் இளையராஜா பெயரில் இசைக்கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையம் தொடங்க அடிக்கல். 8 திக்கும் இசையை பரப்ப வேண்டும் என்று நிகழ்ச்சியில் இளையராஜா பேச்சு. நான் நினைக்கிறேன் இந்த இன்ஸ்டிடியூஷன்ல 200 இளையராஜா வரணும். 200 இளையராஜா வரணும். எல்லாரும் மியூசிக்கை கத்துக்கிறது இல்லை. மியூசிக்கு மூச்சா போச்சு எனக்கு. திருச்சியில் ஒரே நாளில் கொட்டி தீர்த்த 12 சென்டிமீட்டர் மழை. ஸ்ரீரங்கம், சமயபுரம், திருவனைக்காவல் கோவிலின் பிரகாரங்களை சூழ்ந்த மழைநீர். கொடைக்கானல் பல்லங்கி கோம்பை அருகே வெள்ளப்பெருக்கில் சிக்கிய பெண்கள், குழந்தைகள் மீட்பு. உதகையில் கனமழையால் சாலையில் தேங்கிய மழைநீரில் சிக்கிய சுற்றுலா பயணிகளின் வாகனம். உதகை தாவரவியல் பூங்காவில் நடைபெறக்கூடிய மலர் கண்காட்சி வரக்கூடிய 26ஆம் தேதி வரை நீட்டிப்பு. சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்த நிலையில் தோட்டக்கலைத்துறை அறிவிப்பு. தமிழ்நாட்டின் காவிரி உரிமையை திமுக அரசு சட்ட ரீதியாக நிலைநாட்டும் என்று அமைச்சர் துரைமுருகன் அறிக்கை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு கள்ள மௌனம் கைவந்த கலை என்று விமர்சனம். ஒடிசா மாநிலம் சிக்கியிருப்பதாக பிரதமர் மோடி பரப்புரை. பூரி ஜெகநாதர் கோவில் அறக்கட்டளையை பூட்டி அதன் சாவியை தமிழ்நாட்டிற்கு வி.கே. பாண்டியன் எடுத்து சென்று விட்டதாகவும் விமர்சனம். पिछले 6 साल से श्री रक्त भंडार की காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 30வது கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெறுகிறது. தமிழ்நாட்டிற்கு உரிய காவிரி நீரை திறந்துவிட கர்நாடகாவிற்கு உத்தரவு பிறப்பிக்கப்படுமா என்று எதிர்பார்ப்பு. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானத்திற்கான சுற்றுச்சூழல் அனுமதியை வழங்கியது தமிழ்நாடு அரசு. சுற்றுச்சூழல் நிபுணர் குழு அளித்த பரிந்துரையை ஏற்று உத்தரவு. பெங்களூரு அருகே உடன் பிறந்த தம்பியை சுத்தியலால் அடித்துக் கொன்ற அண்ணன் கைது. செல்போனை தராமல் நீண்ட நேரம் கேம்ஸ் விளையாடியதால் ஆத்திரத்தில் தாக்குதல். அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் விண்ணப்பிக்க வரக்கூடிய 24ஆம் தேதி வரை அவகாசம். இதுவரை 2,21,000 மாணவர்கள் விண்ணப்பம். ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசிக்கு இன்று இறுதிச் சடங்கு நடத்த ஏற்பாடு. ஈரானின் துயரத்தில் பங்கெடுக்கும் விதமாக அரசு நிகழ்ச்சிகளை ரத்து செய்தது இந்தியா. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 54,880 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலையும் ஒரே நாளில் கிலோவுக்கு 2,000 ரூபாய் சரிந்தது.
ஈரோடு மாவட்டம் நம்பியூர் பகுதிகளில் 2 நாட்களில் கொட்டித்தீர்த்த கனமழையால் 10க்கும் அதிகமான குளங்கள் நிரம்பியுள்ளன. இதேபோன்று செட்டியாம்பதி குளம் வேகமாக நிரம்பி வருவதால் பெரியார் நகர், ராஜீவ்காந்தி நகர் ஆகிய பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விவரங்களுடைய நிகரான செய்தியாளர் தினேஷ், தற்போது அந்த பகுதியில் எந்தெந்த கிராமங்கள் இந்த வெள்ள அபாயத்தில் இருக்கு? உள்ளூர் நிர்வாகம் சார்பாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? வணக்கம் தேவபிரியன். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த நம்பியூர் பகுதியில் கடந்த 2 தினங்களாக கனமழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையில் நம்பியூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான இச்சிபாளையம், பெரியார் நகர், ராஜீவ்காந்தி நகர், பழனிக்கவுண்டம்புதூர் ஆகிய பகுதிகளில் நேற்று கொட்டி தீர்த்த கனமழையால் கிட்டத்தட்ட 5 மணி நேரமாக தொடர்ந்து கனமழை பெய்தது. இரவு முதல் சாரல் மழை பெய்து வந்தாலும் நேற்று பழனிக்கவுண்டம்புதூர் தரைப்பாலம் நீரில் முற்றிலும் மூழ்கியது. அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு நபர் ஆபத்தை உணராமல் அந்த சாலையை கடக்க முயன்ற போது வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட காட்சியும் நாம் பார்த்திருந்தோம். அதைத் தொடர்ந்து பேரூராட்சி நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க. இது குறித்து நம்ம பேரூராட்சி தலைவர் செந்திலிடம் கேட்கலாம். பேரூராட்சி சார்பா நீங்க என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இந்த வெள்ள பாதிப்பிலிருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்காக நம்ம என்ன நடவடிக்கை எடுத்திருக்கோம்? பேரூராட்சி சார்பாக நாங்கள் இப்போ நம்பியூர் பேரூராட்சி நிர்வாகம் மிக சிறப்பாக இதனை கையாண்டு வருகின்றது. 3 குழுக்களாக பிரிஞ்சு இந்த மழை பாதித்த பகுதிகளில் நாங்கள் இப்போ தங்கருக்கு எல்லா விதமான ஸ்கூலில் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறோம். அதுபோக தங்கருக்கு மண்டபம், திருமண மண்டபம் சொல்லி வச்சுருக்கிறோம். அவங்களுக்கு உணவு 2 நாளாக உணவு கொடுத்துட்டு வர்றோம். மெடிக்கல் கேம்ப் 3 இடத்துல மெடிக்கல் கேம்ப் போட்டிருக்கிறோம். இப்போ மெடிக்கல் கேம்ப் நடந்துட்டு இருக்கு. தற்போது சந்திரா நகர் பகுதியில் நடந்துட்டு இருக்கு. தற்போது வெள்ள பாதிப்பு ஏற்பட்டு ஏதாவது ஆவணங்கள் தொலைஞ்சிட்டாலோ இல்லை ஆடு மாடுகள் அடித்து செல்லப்பட்டாலோ, முக்கிய ஆவணங்கள் வீட்டு வரி ரசீது, ஒரு ஆதார் கார்டு, பேன் கார்டு இந்த மாதிரி மிஸ் ஆகிறப்போ அதுக்குண்டான ஏற்பாடுகள் நம்ம என்ன பண்ணி அதை தாசில்தார்கிட்ட சொல்லியிருக்கிறோம். அப்படி அது யாராச்சும் காணாமல் போச்சுன்னா அதை இமீடியட்டாக கொடுக்கறதுக்கு ப்ரைவேட் செஞ்சிடும். தேவப்பிரியன் அவர் கூறியதை போலவே இவருக்கு அதை தொடர்ந்து வேறொரு நிர்வாகியிடம் கேட்கலாம். இந்த பகுதியில் இப்போ எவ்வளோ நாளாக மழை பெஞ்சிட்டு இருக்குன்னா, இந்த மாதிரி நீங்கள் மழை இது வரைக்கும் இந்த மழை பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி மழை இந்த ஏரியாவில் நான் பார்த்ததே இல்லைங்க. கிட்டத்தட்ட 3-4 நாளாக அந்த மழை ரொம்ப அதிகமாகவே பெஞ்சிட்டு இருக்குது. ரொம்ப அதிகமாக மழை, எல்லா குட்டைகளும் தண்ணி நம்பி ரொம்ப போயிட்டுருக்குது. அது பேரூராட்சி நிர்வாகம் நல்ல நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. தேவப்பிரியன், இப்போ செட்டியாம்பதி குளம், அதாவது நம்பியூருக்கு டவுன் அருகில் மிக அருகில் உள்ள செட்டியாம்பதி குளமானது வேகமாக நிரம்பி வருகிறது. தற்போது அந்த குளம் இந்த 2 நாட்கள் பெய்த கனமழையால் தொடர்ந்து தண்ணீர் வரத்து வந்து கொண்டிருக்கிறது. இன்றும் கனமழை பெய்தால் அந்த குளமானது நம்பி பெரியார் நகர், ராஜீவ்காந்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளிலானது வீடுகளுக்கு வெள்ள நீர் புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அதை முன்கூட்டியே தடுக்கும் நடவடிக்கையில் தாழ்வான பகுதியில் உள்ள கிராம மக்களை அருகில் உள்ள தனியார் கல்யாண மண்டபங்கள், அரசு பள்ளி ஆகியவற்றில் முன்கூட்டியே தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்கும் விதத்திலும் 4 இடங்களில் சிறப்பு மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டு தற்போது பணிகளானது வேகமாக நடைபெற்று வருகிறது. கால்நடை மற்றும் பொதுமக்கள் தற்போது தனியார் கல்யாண மண்டபத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றனர். தகவலுக்கு நன்றி தினேஷ். தமிழ்நாட்டிற்கு புதிய பேருந்துகளை வாங்க 3.5 லட்சம் கோடியை ஒதுக்க வேண்டும் என்று தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் பேருந்துகள் நிலை மிக மோசமாக இருப்பதன் காரணமாக பல இடங்களில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் என்பது பொதுமக்களால் முன்வைக்கப்படுகிறது. மழைக்காலத்தில் பேருந்துகள் ஒழுகக்கூடிய நிலையில் காணப்படுகிறது. சில தருணங்களில் பேருந்துகள் படிக்கட்டுகள் கழன்று விழக்கூடிய நிலையும் இருக்கிறது. இதனை சுட்டிக்காட்டி பேருந்துகளில் அவ்வப்போது ஏற்படக்கூடிய கோளாறுகளால் மக்கள் பாதிக்கப்படுவதை சுட்டிக்காட்டி புதிய பேருந்துகளை கொள்முதல் செய்ய 3.5 லட்சம் கோடியை ஒதுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது வலியுறுத்தியிருக்கிறார்.